நல்லாலாம் இல்லை. ஸோ ஏன் ஹேர் ஸ்மூத்னிங் பண்ணக்கூடாது அப்படின்றது. ஹே எவ்ரிவான், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கான இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னோட ஹேர் ஸ்மூத்னிங் எக்ஸ்பீரியன்ஸை அவங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ நீங்கள் ஹேர் ஸ்மூத்னிங் பண்ணுற ஐடியாவில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இதே மாதிரியான இன்ஃபர்மேட்டிவான ஹேர் டிப்ஸ் அண்ட் உங்களோட ஃபேஷன், உங்களோட ஸ்கின் கேர்லாம் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க, வித்தவுட் ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ பயந்துராதிங்க, ஆக்சுவலி இது ஹேர் ஸ்மூத்னிங் பண்ண ஹேர் தான். இதெல்லாம் என்னோடய வெர்ஜின் ஹேரு. இது பார்த்திங்க அப்படின்னா ஸ்மூத்னிங் பண்ண ஹேர். ஸ்மூத்னிங் பண்ண ஹேர் மட்டும் உங்களுக்கு இன்னும் சேஞ்ச் ஆகல, உங்களுக்கு அப்படியே இருக்குது. இது வந்து பெர்மனன்ட் ஸ்மூத்னிங் சொல்லுவாங்க. ஓகேவா? ஸ்மூத்னிங் அப்படின்னா உங்களுக்கு ஆக்சுவலி வந்து ஹேர் ஸ்மூத்னிங் பண்ணும்போது உங்களுக்கு ஃபுல் ஹேருமே உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் எனக்கு வந்து ஹேர் வந்து வளர ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ வளர ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் என்னோட வெர்ஜின் ஹேர் தனியாகவும் என்னோட ஸ்மூத்னிங் பண்ண ஹேர் தனியாகவும் அப்படின்னு தெரிய ஆரம்பிச்சது. ஆக்சுவலி நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஹேர் கட் வேறு பண்ணேன். ஆக்சுவலி வந்து இவ்வளோ தூரம் பண்ணியிருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். இவ்வளோ தூரம் நான் ஹேர் கட் பண்ணேன். ஓகேவா? ஸோ எனக்கு இந்த ஸ்மூத்னிங் பண்ண ஹேர் எனக்கு வேணாம், என்னோடய வெர்ஜின் ஹேர் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் ரெண்டுமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அப்பேரண்ட்டாக தெரியுதா, எனக்கு அது பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஓரளவு வச்சுருக்கேன். பிகாஸ் இன்னும் கொஞ்சமாக என்னோடய வெர்ஜின் ஹேர் வளர்ந்ததுக்கப்புறம் இது ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துருவேன், எனக்கு வேணான்னு சொல்லிட்டு. பட் இப்போது நான் இதோட ப்ராசஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நீங்கள் பண்ணணுமா பண்ண வேணாமா அப்படின்றத முடிவு பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஹேர் ஸ்மூத்னிங் பண்ணுற ஐடியாவுக்கு எப்படி வந்தேன் அப்படின்னா, ஸோ ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி உங்களுக்கு டிபிபி சேனல் பற்றி தெரியும் இல்லையா, தமிழ் பியூட்டி டிப்ஸ், தமிழ் பியூட்டி பீட்ஸ், நம்ம தீபா அக்கா அவங்களுக்கு தெரியும் இல்லையா. ஸோ அவங்கள ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. ஸோ அதை பார்த்து நான் பெருசாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டேன் ஒரு 5 இயர்ஸ் முன்னாடியே. ஸோ எப்படியாவது பண்ணணும், எப்படியாவது இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் எனக்கு பக்கா ஒரு வேவி ஹேர் கூட ஓகே, எனக்கு என்னோடய டென்சிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். அண்ட் ஆல்சோ எனக்கு ஹேரை வந்து மேனேஜ் பண்ணவே முடியாது. எனக்கு அது ஸ்மூத்னிங் பண்ணி எனக்கு டெய்லி அப்படியே நான் எந்திரிச்சோன்னு அப்படியே போகணும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஆசை. ஸோ அதுக்கப்புறம் அது அப்படியே ஃபேட் அவுட் ஆக ஆரம்பிச்சது. இது பண்ணணுமா அப்படின்ற மாதிரிலாம் நான் யோசிக்க ஆரம்பித்தேன். ஸோ அதுக்கப்புறம் இது ஹேர் ஸ்மூத்னிங் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்ததுன்னு சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் நான் ஹேர் ஸ்மூத்னிங் பண்ணிக்கிட்டேன். ஸோ நான் ஹேர் ஸ்மூத்னிங் பண்ணுறது ஒரு நல்ல சலூனில் பண்ணணும் அப்படின்றது டிசைட் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா ப்ரொஃபைலில் போய் என்னோடய ஹேர் ஸ்மூத்னிங் பார்த்திங்க அப்படின்னா ப்ரொஃபைலில் போய் என்னோடய ஹேர் ஸ்மூத்னிங் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆச்சு எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். அப்படின்னா இதுக்கு எவ்வளோ டைம் ஆச்சு அப்படின்றத சொல்கிறேன். ஆக்சுவலி மதியம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அரௌண்ட் 1 o'clock நான் வந்து கிளம்பியிருப்பேன்னு வச்சுக்கோங்க. என்னோடய வீட்டை விட்டு நான் 1 o'clock கிளம்பியிருப்பேன் அப்படின்னா நான் ரிட்டன் வர்றதுக்கு ஒரு 9 o'clock ஆச்சு. 9-10 o'clock கூட ஆயிருக்கும்னு வச்சுக்கோங்களேன். பிகாஸ் அவ்வளோ பொறுமையாக பண்ணாங்க. எனக்கு பொறுமையாக எல்லாமே ஒரு ஸ்டெப்பாக பண்ணி செம சூப்பராக பண்ணாங்க, க்ளீனாக பண்ணாங்க. சர்வீஸ் வைஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் ஆக்சுவலி ஸ்மூத்னிங்காண்டி போனேன், பட் எனக்கு வேறு லெவலில் இருந்தது அவங்களோட சர்வீஸ் எல்லாமே பார்க்கும்போது. ஸோ அதுக்கப்புறம் ஒரு சில சர்வீஸுமே நான் அடிஷ்னலாக எடுத்துக்கிட்டேன். பயங்கரமாக சூப்பராக பண்ணாங்க ப்ரொஃபைலில். ஆக்சுவலி நான் பெங்களூரில் உள்ள ப்ரொஃபைலில் பண்ணிக்கிட்டேன். ஓகேவா? அண்ட் பார்த்திங்க அப்படின்னா இதோட ப்ராசஸ் சொல்லிடுறேன். ஸோ பார்த்திங்க அப்படின்னா உங்களோட ஹேர் அசஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் செட் ஆகும், உங்களுக்கு ஸ்மூத்னிங் ஓகேவாக இருக்குமா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு எல்லாமே செக் பண்ணுவாங்க. ஸோ செக் பண்ணிவிட்டு உங்களோட ஹேர் வந்து வாஷ் பண்ணுவாங்க. ஸோ அவங்கள்ட்ட உள்ள ஒரு பெஸ்ட்டான ஷாம்பு வச்சு உங்களோட ஹேர் வாஷ் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு என்டையராக உங்களோட ஸ்கேல்பில் ஆயில் ஃபுல்லாகவே உங்களுக்கு ட்ரை ஆகணும். ஸோ அந்தளவுக்கு நல்லா ஷாம்பு போட்டு உங்களுக்கு சூப்பராக வாஷ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் உங்களுக்கு 2வது ஸ்டெப்பாக இருக்கும். ஸோ ஆஃப்டர் ஹேர் வாஷ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்மூத்னிங் க்ரீம் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஹேர் ஸ்மூத்னிங் க்ரீம் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ரொம்ப இப்படி ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த அளவுக்கு தான் எடுப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த அளவுக்கு எடுத்திங்கன்னா இது ஃபுல்லாக முடிக்கிறதுக்கு எவ்வளோ ஆகும்னு யோசிச்சு பாருங்கள். ஆக்சுவலாக ஸ்டைலிஸ்ட் உட்காந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த சைட் கொஞ்சம், இந்த சைட் கொஞ்சம், அந்த சைட் கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதுக்கே எனக்கு ரொம்ப டைம் எடுத்தது. எனக்கு அதுக்கப்புறம் எனக்கு பார்கெயின் பண்ணவே தோணல, கேட்குற காசை கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் ரொம்ப எஃபோர்ட் போட்டு பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த க்ரீம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக கெமிக்கல் க்ரீம் தான். ஓகேவா? ஸோ அது பேர் தான் அவங்களுக்கு ஸ்மூத்னிங் க்ரீம். ஸோ அவங்கள்ட்ட இருக்க ஒரு நல்ல ஒரு பிராண்டில் உள்ள க்ரீம் எடுத்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ஹேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 45 minutes to 1 hour வந்து உங்களோட ஹேரில் அந்த க்ரீம் அப்படியே இருக்கணும். ஓகேவா? க்ரீம் அப்ளை பண்ணதுக்கப்புறமா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 45 to 1 hourக்கு வந்து உங்களோட ஹேரில் அப்படியே அந்த க்ரீம் இருக்க விட்டுருவாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அகெயின் வந்து ஹேரை வந்து வாஷ் பண்ணி நல்லா ரின்ஸ் பண்ணி நல்லா ப்ளோ ட்ரை பண்ணிப்பாங்க. ஓகேவா? ஸோ ப்ளோ ட்ரை பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு மெயின் ஸ்டெப்பே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ எப்படி உங்களுக்கு சின்ன சின்ன ஹேர் ஸ்டாண்ட்ஸாக எடுத்து உங்களுக்கு ஹேர் க்ரீம் அப்ளை பண்ணாங்களோ, அதாவது ஸ்மூத்னிங் க்ரீம் அப்ளை பண்ணாங்களோ அதே மாதிரி சின்ன சின்னதாக உங்களுக்கு இந்த மாதிரி ஹேண்ட் ஸ்டாண்ட் எடுத்து ஃபுல்லாக உங்களுக்கு ஹேர் வந்து பயங்கரமாக ஹீட்டில் வச்சு பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ பயங்கரமாக ஹீட் வச்சு உங்களுக்கு ஹேர் ஃபுல்லாக வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபுல்லாக ஐரன் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ ஃபுல்லாக ஐரன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அதான் ஆக்சுவலி மெயின் ஸ்டெப்பே. உங்களோட ஹேர் வந்து பக்காவாக செட் ஆயிரும். ஓகேவா? நல்லா உங்களுக்கு ரொம்ப இது பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஆச்சு, ரொம்ப 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 டைம் ஆச்சு.
ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நல்லா ஐரன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு ஒரு நியூட்ரலைசர்னு ஒன்று அப்ளை பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அதுதான் உங்களுக்கு ஹேர் அப்படியே உங்களுக்கு செட் பண்ணுறதுக்கு உள்ளது. ஓகேவா? பண்ணவே கூடாது, நீங்கள் இப்படியே தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டெப்பு. உங்கள் ஹேர் பெர்மனெண்ட்டாக அப்படியே வந்து ஷேப் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்டெப்பு தான் என்ன அப்படின்னா இது நியூட்ரலைசர். ஸோ இதுவுமே ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு. நம்மக்கிட்டேருந்து ஒரு சின்ன எஃபோர்ட் தேவைப்படுது அப்படின்னா இந்த நியூட்ரலைசர் அப்ளை பண்ணும்போது தான் நீங்கள் அப்படியே உங்கள் ஹேரை வந்து நீட்டாக பக்காவாக அவங்க நியூட்ரலைசர் க்ரீம் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரொம்ப எங்கேயும் மூவ் பண்ணாமல் அப்படியே உங்களோட ஹேர் அப்படியே வச்சுருக்கணும். ஸோ அது முக்கியமான ஒரு ஸ்டெப். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் ஃபைனலாக ரின்ஸ் பண்ணி அகெயின் வந்து ட்ரை பண்ணுவாங்க. அண்டு ரொம்ப டைம் டேக்கிங் ப்ராசஸ் தான் ஆப்வியஸ்லி. ரொம்ப க்ளீனாக பண்ணாங்க என்னை பொறுத்த வரைக்கும். சூப்பராக பண்ணாங்க. எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்தது அவங்க சர்வீஸ் ஆக்சுவலி. எனக்குள்ளே அந்த ஸ்டைலிஸ்ட்டுமே சூப்பராக பண்ணி கொடுத்தாங்க எனக்கு ஹேரு. ஸோ பார்த்திங்க அப்படின்னா இப்போ என்னோடய வெர்ஜின் ஹேர் வந்து இந்த மாதிரி இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் கீழே உள்ள ஹேரு. ஸோ இந்த அளவுக்கு தான் இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் அவங்களுக்கு ப்ராடக்ட் ரெக்கமெண்டேஷன் அந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ சூப்பராக வந்து பக்காவாக சர்வீஸ் பண்ணாங்க. நவ் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ப்ரைஸ் என்னவாக இருக்கும் தெரியுமா? ஸோ எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 9000 கோட் பண்ணாங்க. என்னோடய ஹேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோடய லென்த் வந்து ஆக்சுவலி இந்த மாதிரி தான் இருக்கும், இந்த அளவுக்கு தான் இருக்கும். என்னோடய ஹிப்பு வரைக்கும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஹேருக்கு வந்து 9000 கோட் பண்ணாங்க. நான் ஆக்சுவலி டிஸ்கவுண்ட் கேட்டேன். ஸோ டிஸ்கவுண்ட் கேட்டதுக்கப்புறம் எனக்கு 8000 வந்து 1000 கம்மி பண்ணி எனக்கு 8000 வந்து சார்ஜ் பண்ணாங்க. ஓகேவா? ஸோ ஓகேன்னு தோணுச்சு. நான் அதுக்கப்புறமா வந்து பார்கெயின் பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன். பட் அவங்க போட்ட எஃபோர்ட் 3 பேர் வந்து ரெடி பண்ணது, அது ஆல்சோ ஆஃப் டே ஃபுல்லாக எனக்கு பண்ணது அப்படின்றதுனால எனக்கு பார்கெயின் பண்ண தோணல. ஸோ ஐ சார் ஓகே ஃபார் 8000. ஸோ எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 8000 ஆச்சு. உங்களால் இன்னுமே பார்கெயின் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணி ஒரு 5000 கூட முடிக்கலாம். ஓகேவா? அதோட உங்களோட ஹேர் லென்த் பொறுத்தும் இருக்குது. ஓகேவா? இது லென்த் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இதில். ஸோ உங்களோட லென்த் பொறுத்து சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இதோட மெயின்டெனன்ஸ். ஸோ மெயின்டெனன்ஸ் அப்படின்றது ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அவங்க கொடுத்த ஷாம்பூ, அவங்க கொடுத்த கண்டிஷனர் தான் யூஸ் பண்ணணும். பட் அது யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். சொல்கிற ஷாம்புலாம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஸோ அந்த ஹேர் வந்து ஸ்மூதனிங் பண்ண அந்த ஏரியா ஃபுல்லாக வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு க்ளீனாக இருக்கும், ரொம்ப ட்ரை ஆக்கி காமிக்காது அப்படின்ற மாதிரி. ஸோ எனக்கு அவங்க ரெக்கமெண்ட் பண்ண ஷாம்பு என்ன பார்த்திங்க அப்படின்னா இதுதான் கண்டிஷனர், அந்த அதோட ஷாம்பூ அண்ட் பார்த்திங்க அப்படின்னா ஹேர் மாஸ்க். ஸோ இதெல்லாம் சேர்த்தே எனக்கு 5-6,000 ஆச்சு என்னோடய ஹேர் கண்டிஷ்னர் இதெல்லாம் சேர்த்து. ஓகேவா? அப்புறம் இது இன்னொன்று ரெக்கமெண்ட் பண்ணாங்க, நான் அதுவும் யூஸ் பண்ணேன். ரெண்டுமே நல்லா இருந்தது. பட் என்னோடய ஹேரில் ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கப்புறமா நான் இது மட்டும் தான் யூஸ் பண்ணுறேன். மற்ற எந்த ஷாம்பு எந்த கண்டிஷனர் எதுவுமே கிடையாது. அவங்க ரெக்கமெண்ட் பண்ணது மட்டும் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய ஹேர் வந்து நல்லா இருந்தது தான் பார்த்திங்கன்னா நல்லாலாம் இல்லை. ஸ்மூதனிங் பண்ணதுனால நீங்கள் சாட்டிஸ்ஃபைடா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் சாட்டிஸ்ஃபைடே இல்லைன்னு சொல்லுவேன். ஏன்னு சொல்லிவிட்டு நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். பிகாஸ் நான் ஹேர் ஸ்மூதனிங் பண்ணுறது நான் ரெக்கமெண்ட் பண்ணவே மாட்டேன். ஸோ ஏன் ஹேர் ஸ்மூதனிங் பண்ணக்கூடாது அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டில் தென் பை டேக் கேர். அப்சஷன் மூவி பார்த்தா அதோட எஃபெக்ட் தான் இது. பாய் காய்ஸ், லவ் யூ.